ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த 21 நாள் தனிப்பட்ட உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் என்பது ஒரு விதை. நீங்கள் இன்னைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நிச்சயமா அறுவடை அறுத்தே தான் தீர போறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. அவங்களுக்கும் நீங்கள் பெறுகிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய விசுவாசம், கிருபை அவர்கள் மேலேயும் வந்து சேரட்டும். ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை தன்னுடைய பட்டயமாய் உருமாற்ற ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவருடைய கரத்துல இருக்கிற ஆயுதங்களாய் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். இது வரைக்கும் நீங்க பிசாசுடைய ஆயுதமாய் இருந்திருக்கலாம், அவனால உபயோகப்படுத்தப்படுகிற ஆயுதத்துடைய விளைவாய் இருந்திருக்கலாம், ரிசல்ட்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை கடனின் ரிசல்ட்டா இருக்கலாம், வேதனையோடைய ரிசல்ட்டா இருக்கலாம், இல்ல கண்ணீருக்கு நீங்க ஒரு ரிசல்ட்டா இருக்கலாம். நீங்க அடிக்கடி சொல்லுவோம்ல, துக்கத்துக்கு யாருடைய வாழ்க்கைய எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம்னா எங்க வாழ்க்கையை தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. கண்ணீருக்கு யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம், எங்க வாழ்க்கை தாங்க அப்படியெல்லாம் சொல்லுவீங்கல்ல. ஒருவேளை இந்த மாதிரி பிசாசுடைய ஆயுதங்களுக்கு நீங்க ஒரு ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, கர்த்தர் உன்னை தன்னுடைய பட்டயமாக அவர் உருமாற்ற போகிறார். கர்த்தருடைய கருத்துல ஒரு பட்டயம் இருந்தா என்னென்ன காரியங்கள் கர்த்தர் உங்களை வைத்து செய்வார் என்பதை கர்த்தர் காண்பிக்க போகிறார். முதலாவது, கர்த்தர் உங்களை என்னவாய் மாற்றுகிறார். எரேமியா 51 அதிகாரம் 20வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். கர்த்தர் பாருங்களேன், உங்களை உலக சாதாரணமா பார்க்கலாம், இந்த குடும்பத்தார் சாதாரணமா பார்க்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை சாதாரணமா எண்ணலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க ஒரு பேட்டில் ஆக்ஸாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை அஸ்திராயுதமாக, தண்டாயுதமாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை வச்சு சில ராஜ்யத்தை நொறுக்குவேன்றார். உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் உன்னுடைய தாய் மூலமாக, தகப்பன் மூலமாக உள்ள நுழைந்திருக்கிற நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் பாருங்க. இந்த 21 நாள் ஜெபத்துல அதுக்குதான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாய் வழிமுறை மூலமாக, தகப்பனுடைய வழிமுறைகள் மூலமாக உள்ள வந்திருக்கிற தீய திட்டங்களை உடைப்பதற்கு கர்த்தர் உங்களை ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உருமாற்றுகிறார். உங்க ஏரியால, உங்க பட்டணத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல இருக்கிற தீய திட்டங்கள், பிசாசு போட்டு இருக்கிற எல்லா தீய காரியங்களை உடைக்கிறதற்கு கர்த்தர் உங்களை அஸ்திராயுதமாய், பேட்டில் ஆக்ஸாய் கர்த்தர் உங்களை உருமாற்றி இருக்கிறார். இந்த பேட்டில் ஆக்ஸ் கர்த்தருடைய கரத்திலிருந்து என்ன செய்யும்? வாசிக்கிறேன். எரேமியா 50 அதிகாரம் 35வது வசனம், பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, பாபிலோன் மேலும் கல்தேயர் மேலும் இந்த பட்டயத்தை நான் அனுப்புவேன். ஏன் கர்த்தர் உங்களை பாபிலோன் மேலேயும் கல்தேயர் மேலேயும் அனுப்பணும்? யோபு புஸ்தகத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. முதல் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, கல்தேயர்கள் தீவிரமாய் வந்து யோபுவினுடைய எல்லா ஆஸ்திகளையும், எல்லா குதிரைகளையும், ஒட்டகங்களையும், ஆடு மாடுகளையும் எடுத்து கொண்டு போனார்களா, திருடி கொண்டு போனார்கள் ஒரே இரவுல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நன்மைகளை திருடுகிற கல்தேயர்கள் ஆகிய அசுத்த ஆவிகளை உடைக்கிற பட்டயமாய் கர்த்தர் உங்களை உருமாற்ற போகிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் பொருளாதாரத்தை கெடுக்கிற, என்னுடைய ஆஸ்திகளை கெடுக்கிற, என்னுடைய உயர்வுகளை கெடுக்கிற எல்லா கல்தேயர்களை இயேசுவின் நாமத்தினால என்னை வைத்து உடைத்து போடுங்கப்பா. கல்தேயர்களையும் பாபிலோன்களையும் உடைப்பதற்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவேன்றாரு. என் பிரியமான குடும்பத்தாரே, என் பிரியமான அன்பு மகளே, மகனே, கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பாபிலோனை மிதிக்கிற ஒரு பட்டயமாய் கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறாரு. பாபிலோன் என்ன பண்ணும்? நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலில் இருக்கிற, யூதாவில் இருந்த ஞானிகளை திருடி கொண்டு போனதுதான் இந்த பாபிலோன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இன்னைக்கு நீங்க ஒரு பைத்தியத்தை போல இருக்கலாம், ஒன்றுமில்லாதவனா இருக்கலாம், ஞானமே இல்ல ஆண்டவர்னு சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், பைத்தியங்களாகிய நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கம்மா. உங்க குடும்பத்துல எல்லா ஞானிகளை காட்டிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பட்டயமாய் நீங்கள்
பட்டயங்கள் இருக்கிறபடியினால் உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை உபயோகப்படுத்துங்கப்பா, உபயோகப்படுத்துங்கப்பா, என்னை உபயோகப்படுத்துங்கப்பா. உபயோகப்படுத்துங்கப்பா. ஆமென். அடுத்ததாக கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒரு பட்டயமா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? 36வது வசனம், எரேமியா 50:36. பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். கர்த்தர் சொல்றார், உங்களை குறித்து பொய்யான சாட்சிகளை சொல்லுகிற சில மனிதர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்காக நீதியை செலுத்த போகிறார். உங்களுக்காக கர்த்தர் நியாயத்தை கட்டவிழ்க்க போகிறார். உங்களை கர்த்தர் அவர்களை அடக்குகிற பட்டயமாய் உங்களை கர்த்தர் உருமாற்ற போகிறாருமா. தாவீதை இப்படிதான் கர்த்தர் செய்தாரு. தாவீத எப்படியாவது கொலை செய்யணும், எப்படியாவது தாவீதை அழிக்கணும்னு சொல்லி ஒரு சில கூட்டத்தை இணைத்து சவுல் ஓடுறாரு. தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர் தேசத்தை நடத்துறதை விட்டுட்டு தாவீதை கொலை செய்யறதுல ஓடுறாரு. தாவீது மேல நிறைய பொய் பள்ளிகளை போடுகிறாரு. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு தெரியுமாமா? சவுலுடைய பட்டயங்களை உடைத்து தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். தாவீதை மேன்மைப்படுத்தும் போது தாவீது கூட யாருமே இல்ல, தனியாளா நின்னு போராடினார். இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துல உங்க மேல தவறான பொய்களை சொல்லி அநேகர் உங்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது நீங்க தனியாளா நின்று நீங்கள் போராடி கொண்டவராய் இருந்துட்டு இருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல உங்க மேல தவறான ஒரு காரியத்தை சொல்லி உங்களை டீக்ரேட் பண்ணணும், உங்களை டீப்ரமோட் பண்ணணும் என்று சொல்லி உங்களுக்கு பின்பாக நிறைய குழி தோண்டி இருக்கலாங்க. பட்டணத்துல கூட சில நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பொய்களை பிணைக்கிறவர் மேலாக கர்த்தர் பட்டயமாகிய உங்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறாரு. அவர்களை நொறுக்குகிற அடக்குகிற நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய நாட்கள் வந்து விட்டது, என்னுடைய காலங்கள் வந்துவிட்டது. ஆமாங்க, உங்களை பட்டயமாய் கர்த்தர் உருமாற்றுகிறார். வாசிக்கிறோம் பாருங்களேன். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். அவங்க போட்ட அனைத்து திட்டங்கள் பைத்தியமாக்கப்படும். உங்க மேல போட்டிருக்கிற பொய் சாட்சிகள், பொய் கேசுகளை கர்த்தர் பைத்தியமாக்குவார். உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத நீங்க பார்க்க போறீங்கம்மா. இனிமே மனுஷ யுத்தம் பண்ணதானே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இதுவரைக்கும். ஆனா இனிமே வருகிற நாட்கள் இந்த ஜூன் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறத, உங்களை வைத்து சில காரியங்களை ஜெயம் எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். சொல்கிறேன், கண் காண கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஆமென். அடுத்ததாக பட்டயம், நீங்க கர்த்தருடைய கரத்தில் பட்டயமாயிருந்தால் என்ன நடக்கும்? எரேமியா 50:36 வசனம், பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும், அவர்கள் கலங்குவார்கள். ஆமா, யாரெல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்களோ, உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் பயங்கரமா நான் பெரிய ஆளு, எனக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு தூசி, நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசுறியா, நீ எல்லாம் வந்து பயங்கரமா என்கிட்ட சீன் போடுறியான்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் அவமதிச்சிருக்கிறாங்களோ அந்த பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பட்டயமாய் உருவெடுக்க செய்ய போகிறார். இந்த பட்டயங்களாகிய நீங்கள் கர்த்தர் உங்களை எழுப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலிகள் கலங்கும்படியாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். தாவீதுக்கு ஒரு காரியத்தை இப்படிதான் செய்தாரு. வாசிக்கிறோம் பாருங்க, 2 சாமுவேல் 22:44 வசனம், என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். எங்க ஏதோ ஒரு வனாந்தரத்துல ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு குட்டி பையனை வேதம் சொல்லுகிறது, ஜாதிகளுக்கு, ஜாதி என்பது நேஷன்ஸ், தேசங்கள், தேசங்களுக்கு தலைவனாய் மாற்றினவர் தான் நீங்களும் நானும் வணங்குகிற உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு தாவீதை தலைவனாய் மாற்றினார் என்றால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அன்பு சகோதரியே, அநேக பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாக உன் தலையை நிமிர்த்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மீன் பிடிக்கிற பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினவர் தான் நம்முடைய கர்த்தர். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நான் சாதாரணமா இருக்கேன், எல்லாரும் என்ன அவமதிக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன், ஒரு சின்ன ஊழியத்தை பண்றேன், என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. பராக்கிரமசாலிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் உங்களை தான் உபயோகப்படுத்த போகிறார். ஆமென். 4வது தேவனுடைய கரத்தில் நீங்கள் பட்டயமா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? 37வது வசனம், எரேமியா 50:37, பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும்
வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள், பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேலும் வரும், அவைகள் கொள்ளையாகும். கர்த்தர் சொல்றார், உங்களை பட்டயமாய் உருவாக்கும் பொழுது உங்களை விட்டு தாண்டி போன எல்லா பொக்கிஷங்கள், உங்களை விட்டு தாண்டி போன எல்லா நன்மைகள், உங்களிடத்துலதான் வந்திருக்கணும் இந்த ஆர்டர், உங்ககிட்ட தான் வந்திருக்கணும் இந்த உயர்வு, உங்ககிட்ட தாமா வந்திருக்கணும் இதனுடைய செழிப்பு. ஆனா யாருக்கோ திசை மாறி போயிருக்கிறதா? கர்த்தர் சொல்றார், உன்னை பட்டயமாய் உருவாக்கும் பொழுது, உன்னை தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் உருவாக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு தாண்டி போன நன்மைகளை உங்களிடத்துல கொண்டு வர போகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை விட்டு தாண்டி போன எல்லா நன்மைகளும் என்னிடத்தில் திரும்பி வர கடவதாக. ஆமென். தீயவைகளை கர்த்தர் உங்களை தாண்டி போக செய்ய போகிறார். இனி வரும் நாட்கள்ல நன்மைகளை உங்களை தேடி வர செய்ய போகிறார். 2 காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் பட்டயமாய் உருவாகும் பொழுது தாண்டியும் போகும், தேடியும் வரும். சொல்லுங்க, தாண்டியும் போகும், தேடியும் வரும். ஆமென். எதிரிகளை தாண்டி போக செய்வார். பொக்கிஷங்களையும் நன்மைகளையும் உங்களை தேடி கர்த்தர் வர வைப்பார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. சரி, தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் மாறுவதற்கு ஒரே ஒரு ரூல்ஸ கர்த்தர் வைக்கிறார். இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஆயுதமாய் மாறி விடுவீர்கள். வாசிக்கிறேன், எரேமியா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 51:11. அம்புகளை துளக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஃபர்ஸ்ட் லைன் வேதம் சொல்லுகிறது, உங்க அம்புகளை துளக்குங்கள், கேடகத்தை செப்பனிடுங்கள். 2 வார்த்தைமா, துளக்குங்கள், செப்பனிடுங்கள். துளக்குங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆலயத்துல போய் அமர வைத்து கர்த்தருடைய சமூகத்துல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. 2வது கர்த்தர் சொல்லல, செப்பனிடுங்கள். செப்பனிடு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்னா, உங்களை நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. நீங்களா ஓடி நீங்களா ஜெயிச்சிடலாம், நம்மளா ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் நினைக்காதீங்கம்மா. கர்த்தர் இடத்துல பரிசுத்தத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. 2வது, உங்களை கழுவுவதற்கும் உங்களை முற்றிலுமாய் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் தண்டாயுதமாகவும் அஸ்திராயுதமாகவும் கர்த்தர் உங்களை உருமாற்றுவார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளால் காயப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் உங்களோட அபிஷேகம் இறங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆண்டவரே பர்வதத்துல அவர்களை செப்பனிட்டும் பொழுது அவர்கள் எல்லாத்தையும் நீங்க பட்டயமா மாத்த போறீங்க. பிசாசினால காயப்பட்டவர்களை பிசாசை அழிக்கும் பட்டயமாகவே அவர்களை நீங்க மாத்த போறதுக்காக துதிக்கிறோம். யாரெல்லாம் கடன்னால, வியாதிகள்னால, அன்றைய மனுஷனுடைய தீய வார்த்தைகள்னால, குடும்ப பிரச்சனை, தோல்வியினால, பாவத்தினால காயப்பட்டிருக்கிறாங்களோ அவைகள் எல்லாத்தையும் மேல ஜெயம் எடுக்கிற தேவ பட்டயமாகவே அவளை மாற்றிடுங்க என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தினால் ஒரு மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அதிசயம் இந்த குடும்பத்துல நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, காயப்பட்ட உங்களை கர்த்தர் அந்த பிசாசுகளை துரத்துகிற அழிக்கிற பட்டயமாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். ஆமென். You are blessed. You are blessed.